KGF ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட நிறைய பேருக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான 50 ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாமா? KGF அப்படிங்கிறது கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தங்க சுரங்க பகுதி. இந்த இடம் உண்மையாவே கர்நாடகால இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல் KGF ஓட ஸ்டோரியை ரொம்பவே ஷார்ட்டா தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2 பார்ட்டா பிரிச்சிருக்காரு. படத்தோட ஹீரோ யாஷ் பாதி ஸ்கிரிப்ட் படிச்சதுமே இந்த படத்துல நடிக்க ஓகே சொல்லிட்டாரு. இந்த படத்தை முழுசா எடுத்து முடிக்க மொத்தமா 2 வருஷம் ஆயிருக்கு. இந்த படத்தோட 20% பட்ஜெட் இந்த படத்தோட செட்டை ரெடி பண்றதுக்கே சரியா போயிடுச்சு. 1970 இருந்த மாதிரியே பெங்களூருவையும் கோலார் சுரங்கத்தையும் ரெடி பண்றதுக்கு 30க்கும் மேல செட் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக யாஷ் 1.5 வருஷமா தாடியை வளர்த்திருக்காரு. KGF சாப்டர் 1ஓட மொத்த பட்ஜெட் என்பது கோடி தான். ஆனா கர்நாடகா மூவிக்கு இது ரொம்பவே அதிகமான பட்ஜெட். கன்னட மூவிலேயே 250 கோடி வசூல் பண்ண முதல் படம் இதுதான். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல டப் பண்ணிருக்காங்க. டப்பிங்ல சில லாங்குவேஜுக்கு யாஷ் அவரோட சொந்த வாய்ஸ்லயே டப் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த தங்க சுரங்கத்துல வர எல்லா சீனையும் புகை அப்புறம் வெப்பத்துல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அதுல வர சீன் எதுவுமே CGI கிடையாது. KGF சாப்டர் 1ல வர அந்த தங்க சுரங்கத்தோட சீனுக்கு மொத்தமா 1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன வயசு ராக்கி பாயா நடிச்ச அந்த பையன் யாஷோட சொந்தக்கார பையன். ராக்கி பாய் நம்ம யாட்ரக்னா அப்படிங்கிற டைலாக் இன்டர்நெட்ல ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. படத்துல யாஷ் என்ட்ரி ஆகிற சீன்ல லைட்னிங் எதிர்பார்த்த மாதிரி அமையாததுனால அந்த சீனை மொத்தமா 12 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த தங்க சுரங்கத்தோட செட்டுக்கு மட்டுமே தனியா 2 கோடியே செலவு பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை உண்மையாவே 70sல இருந்த கேங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பவர்ஃபுல்லா மாத்துறதுக்காக சினிமாட்டோகிராஃபியை டஸ்ட் அப்புறம் புகையினால உருவாக்கி இருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெய்லர் 24 மணி நேரத்துல 20 மில்லியன் வியூஸ் எடுத்து யூடியூப் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனை 8 கேமரா மூலமா பல ஆங்கிள்ஸ்ல ஷூட் பண்ணிருக்காங்க. படத்தோட டீம் கம்போசர் ரவி மெயின் டீம் ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி 150 டீம் மியூசிக் வேரியேஷன் கிரியேட் பண்ணிருக்காரு. மெயினான சீன்லலாம் ஆக்டர்ஸோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு உண்மையான டஸ்ட்டுக்கு பதிலா தேங்காய் ஓட்ட அரைச்சி அதை டஸ்ட் மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ஸ்டண்ட் சீனையுமே இன்க்ளூடிங் அந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன்லயுமே அவர் தான் டூப் இல்லாம நடிச்சிருக்காரு. அந்த கருடா அப்படிங்கிற கேரக்டருக்கு டெய்லியும் 4 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்க. ராக்கி வறுமையிலிருந்து பெரிய ஆளாகிறது அவரோட சொந்த கதையை வெளிப்படுத்துறதா அந்த படத்தோட டைரக்டர் நீல் சொல்லியிருக்காரு. சாப்டர் 1ஓட சக்சஸ் நடிகர் யாஷ ஒரே நைட்ல நேஷனல் லெவல் சூப்பர் ஸ்டாரா மாத்திருச்சு. KGF சுரங்கத்துல பயன்படுத்தின எல்லா லைட்டிங் சீனுமே கிரீன் ஸ்கிரீன்ல இல்லாம உண்மையான சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி எடுத்திருக்காங்க. சாப்டர் 1ஓட கடைசி டயலாக் என்னன்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த யாருக்குமே தெரியாது. அந்த ஐகானிக்கான வயலன்ஸ் டயலாக் ஸ்கிரிப்ட்லயே இல்ல. அதை யாஷ் தான் சீன்ல கொண்டு வந்திருக்காரு. படத்தோட சக்சஸ் சாப்டர் 2ஓட பட்ஜெட் 100 கோடியா மாத்திடுச்சு. இந்த படத்தை கோலார், மும்பை, மைசூர் அப்புறம் ஹைதராபாத்ல எடுத்திருக்காங்க. ஆக்டர் சஞ்சய் டட் அந்த வைக்கிங் லுக் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அதீரா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த படம் நடிக்கும் போது அதீரா கேன்சர்ல போராடிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் படத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டாரு. ரவீனா டண்டன் இந்திரா காந்தி இன்ஸ்பயர் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சாப்டர் 2ஓட டீசர் 24 மணி நேரத்துல 150 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. படத்தோட எஃபெக்ட்ஸ் பார்க்கிறதுக்கு தங்க நிறத்துல இருக்கணுங்கிறதுக்காக ஹாலிவுட் கலர் கரெக்ஷன் டூல பயன்படுத்தி இருக்காங்க. படத்துல வர தங்க கட்டிங்க எல்லாமே தங்க பெயிண்ட் அடிச்ச தர்மாகோல்ல செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் 10ல இருந்து 15 நாளுக்கு ஷூட் பண்ணிருக்காங்க. நடிகர் யாஷ் கனை ஸ்டைலா பிடிக்கிறதுக்காகவும் அந்த ஆரா ஃபார்ம் பண்ற வாக்கிங் ஸ்டைலுக்காகவும் மொத்தமா 6 மாசம் ட்ரைனிங் பண்ணிருக்காரு. சாப்டர் 2 1200 கோடி வசூல் பண்ணிச்சு. சோ இந்த படத்தோட கலெக்ஷன் கன்னட மூவியோட ஹிஸ்டரியா மாறிடுச்சு. படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் யாஷ் க்ரூ மெம்பர்ஸ்க்கு தங்கம் காயின் கிஃப்டா கொடுத்திருக்காரு. மூவியோட ஸ்டோரி 2 பார்ட்டா எடுக்கணும்னு ஷூட்டிங் அப்போவே முடிவு பண்ணிருக்காங்க. இந்தியா முழுசும் KGFக்கு ஃபேன்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாருமே தங்களை ராக்கி பாய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. கடைசியில வர மைன் எக்ஸ்ப்ளோஷன் உண்மையான பாம்பை வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. சாப்டர் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டைரக்டர் நீல் சொல்லியிருக்காரு. யாஷ் படத்தோட ஞாபகமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரோட கஸ்டியூம் அப்புறம் பூட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. KGFோட சக்சஸ் கன்னட சினிமாவை உலகம் முழுக்க கொண்டு போக உதவி பண்ணுச்சு. படத்தோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு தூசில வாழ்றவன் ஒரு நாள் தங்கத்தோட வாழ்வான், துணிச்சல் இருக்கிறவன் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த 50 விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்த விஷயம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்